நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புல்லாவளி சைடு தான் வந்திருக்கோம். முள்ளக்காடு பக்கத்தில், சரிங்களா? அதான் வந்திருக்கோம். நம்ம அண்ணன் வந்து ஆன்லைன் போட்டு இவ்வளோ நேரம் போட்டுக்கிருந்தாங்க, ஒன்றுமே கடி கிடையாது. நம்ம ராடன்றியில் போட்டு பார்த்தோம், ஒன்றும் ஸ்ட்ரைக் இல்லை. மழை பெஞ்சதுக்கப்புறம் தண்ணியோட மாற்றம் ஒருபடியாக வித்தியாசமாக தான் இருக்குது. இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு தெரியல. என்ன மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணன் ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க. அந்த மீனை வந்து செத்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக லைன்லேயே போட்டு வச்சுருந்தாங்க. பார்ப்போம் அது எதுக்காக அப்படின்னா இறக்கி போடுறதுக்கு தான். அது பின்னாடி ஒரு மீன் வந்து பார்த்தீங்களா சார்? இந்தா பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மீன் என்ன மீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிளைக்கான்னு சொல்லுவோம். இதை தான் பெயிட்டுக்கு போட போகிறாங்க, இறக்கி. இறை வந்து அதே சிப்பி தான். ஆமாம், இறை வந்து சிப்பி சதை தான். இதில் எதுவும் மாற்றமும் கிடையாது. அந்த சிப்பி சதைக்கு தான் கிளைக்கா மீன் பிடிச்சிருக்காங்க. கொடி லைனு, ஆனால் முள்ளை முழுங்கிட்டான். இப்போ நம்ம இந்த முள்ளை கட் பண்ண போகிறதில்ல, கட் பண்ணி விட்ருங்க, அப்படியே எடுத்துருங்க. அப்போ தான் அந்த இது உயிரோடு இருக்கும், ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கிறதுக்காண்டி. உயிரோடப்பட்டோம்னா ஏதாவது மீன் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பி போடுதோம். பார்ப்போம் என்ன அடிக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் நீலவசமாக தான் இருக்குது. இந்த ஜிலேபி மாதிரி பட்டை மீனாக போட்டிங்கன்னா பெரிய மீன் தான் எடுக்கும். இந்த மாதிரி நீட்டு போக்கான மீனை போட்டிங்கன்னா சின்ன மீன் முத கொண்டு எடுத்துரும். நம்ம இதை குத்தி அப்படி உள்ளே காசு பண்ணி பார்ப்போம். பாருங்க, அண்ணன் வந்து அந்த கிளைக்கா மீனை வந்து குத்திட்டாங்க, முள்ளில் ஏற்றிட்டாங்க பாருங்க. இந்த முள்ளில் குத்திட்டாங்க. இதை உள்ள அப்படியே காசு பண்ண போகிறாங்க. உயிரோட தான் இருக்குது. உள்ள காசு பண்ணி பார்த்துருவோம். அதை பாருங்க, காஸ்ட் போட்டு சம்முன்னு போய் விழுந்துட்டே. அப்பா மீனை பார்த்தீங்களா, அடிச்சது பார்த்தீங்களா? செம மீன். அண்ணன் உள்ள காசு பண்ணிட்டு வெளியே வந்து ராடை நம்ம குத்தி வச்சுருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. என்ன நடக்குன்னு பார்ப்போம். எதாவது மீன் அடிக்குதா அப்படிங்கிற பார்ப்போம். நம்ம வந்து ஹார்ட் லூர், அதாவது சிங்கிங் லூர் அப்படிங்கிற லூரை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் வந்து வெயிட்டு உயிரோட குத்தி உள்ளே போட்டிருக்காங்க. ஏதாவது வித்தியாசமாக எதாவது அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்ட்ரைக் ஒன்றும் இல்லைங்கிறனால நாங்கள் வந்து ஒரு மாற்று வழியை பயன்படுத்தி பார்ப்போம். அதாவது அதில் இல்லைன்னா இதில் இல்லைன்னா அதில் எதில் கடிக்குதோ அதுக்கு மாறிக்கிடுவோம். அதுக்காக மாற்றி போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஏதாவது அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ணன் அடுத்து ஒரு மீன் பிடிச்சி வந்துட்டாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் ஆகிட்டுன்னா, இந்த மீன் பேர் ஊடகம். நம்ம வீச்சொல்ல பிடிக்க பார்த்துருப்பீங்க. கிளைக்கான குத்தி போட்டிருந்தோம், ஏதோ ஒரு மீன் தின்னுட்டு போயிட்டு. இதை பாருங்கள், வெறும் முள்ளு தான் கிடக்கு வெளியே. எடுத்து பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு அமுக்குச்சு, இழுத்தோம் போயிட்டு. அதான் அடுத்த இறையை குத்தி போட போகிறோம். இதில் ஏதாவது ஸ்ட்ரைக் கொடுக்குதா அப்படிங்கிற பார்த்துருவோம். அது நீட்டு பக்கம் அறிஞ்சு சப்பையாக இருக்குது. இதை மாதிரி குத்தாதீங்க அப்படின்னு சொன்னேன். வழி இல்லை, நம்ம குத்தி போட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். குத்துங்களா? இதை பாருங்கள், அண்ணன் எப்படி முள்ளு குத்திருக்காங்க பாருங்கள். போன மீனுக்கு வந்து நம்ம வாலில் குத்திருந்தோம். எப்படி அலட்சியம் பாருங்க. இப்படி தண்ணிக்குள்ளே ஓடும்போது எவனாலும் பிடிச்சிருவான். ரைட்டு, காசு பண்ணுங்க, ஆரம்பிங்க. டக்குன்னு காசு பண்ணி விட்ருங்க. ஆக்டிவாக இருக்கான். இப்போ காசு பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அண்ணன் காசு பண்ணுறாங்க பாருங்கள், உள்ளே போய் காசு பண்ணுறாங்க. அவ்வளோதான். என்ன அப்படியே லைனை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு இங்கே கரைக்கில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. எதுக்குன்னா ஓங்கி உண்ணி காசு பண்ணும்போது மீன் பிஞ்சிட்டு போயிடக்கூடாது. உயிரோடு தான் இருக்குது. எதனால நம்ம ஃபுல் பவர் கொடுக்கும்போது பிஞ்சிட்டுனா வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக உள்ளே போய் காசு பண்ணிட்டு வராங்க. அப்படியே லைனை எடுத்துகிட்டே வருவாங்க, கரையில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. நண்பா, எங்கள் அண்ணன் என்ன செய்கிறாங்க பாருங்க. வாய்க்குள்ள வந்து எடு ஏதோ மீன் குஞ்சு எடுத்த மாதிரி எடுக்காரு பாருங்க. மீன் குஞ்சு வந்து இப்போ மீன்கள் இப்படி தான் பாதுகாக்கும். என்ன எடுக்கிறதுதா, இறை எடுக்காரு. இந்த தூண்டில் 2 மீன் பிடிச்சதை பார்த்துருப்பீங்கள்ல, ஏதாவது கொஞ்சம் பரும்பறிஞ்சு போய் எடுக்காரு. கிடைக்கிறப்பல பொடிசாக கிடைக்கினார். காட்டுறா சொல்கிறேன் பாருங்க. இந்த எடுக்காகல, இந்த பாருங்கள், ரொம்ப பொடிசாக இருக்குது. இந்த இதெல்லாம் கொறுக்க முடியாது. அவங்க எடுத்து பாருங்கள். கொஞ்சம் பரிசை எடுத்து வச்சுருக்காங்களா? இந்த பரிசை தேடிக்கிட்டு இருக்காரு தூண்டிக்கு. நம்ம தலை வந்து எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி அப்படியே அடாப்ட் ஆயிடுவார். சின்ன பிள்ளை மாதிரி எப்படி உட்காந்துருந்து எடுத்துருக்காரு பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தான். நண்பா, அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு இந்த வருது பாருங்க. அப்பா, கடவுளே, வாரான் பாருங்க. நாங்களும் சரியான சைஸுன்னு நினச்சோம். அடிச்சு அடிச்சு கல்லுக்குள்ளே போயிட்டான். தூக்கிட்டாரு பாருங்க ஒரு வழியா. விட்டமா இல்லையா? வா, வெற்றி காண்டிட்டோம் பாருங்க. அந்த மீன் உயிரோட தான் இருக்கு. இந்த பாருங்க, இது என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா?
புள்ளி இருக்கு பாருங்க. உள்ளே கடந்திருக்கான். இதில் இற மீன் கூட உயிரோட இருக்குன்பா. இற மீன் எடுத்துட்டான்ல எப்படியோ. இற மீன் உயிரோட தான். இவ்வளோ நேரம் வரைக்கும் அடிக்கவே இல்லை. ஐயோ இவ்வளோ தூரம் வந்து ஒரு மீன் கூட பிடிக்கல கடவுளே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருந்தோம். தலை வெயிட் ஃபிஷிங் போட்டு தூக்கிட்டாரு பாருங்க. மாஸ்தா சூப்பர். நைஸாக எடுத்துட்டு அந்த மீனில் குத்தி உள்ள இலைக்கு போட்டுரும். அடுத்த மீனை மாட்டுற வரைக்கும் அடுத்த இறை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நண்பா. அடுத்த இறை பிடிக்கிற வரைக்கும் இந்த பெயிட்டே நம்ம உள்ள தூக்கி போட போகிறோம். ஏன்னா அடுத்து ஏதாவது ஒரு மீன் பார்த்தாலும் எடுத்துரும். அதில் அப்படியே உட்காந்துட்டே இருந்தப்போ சடக்குன்னு எடுத்துட்டு பூட்டிட்டான்டா கைப்பிள்ளை. பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் என்ன ஒரு 1 கிலோக்குள்ளே இருக்கும். ஒரு 1 கிலோவுக்கு உள்ளே தான் இருக்கும். ஒரு 3/4 கிலோ எடுத்து வராது. 3/4 கிலோ எடுத்து வரணும். நல்லா ரீசெண்டான சைஸ். வசமுக குழி இருக்கு. நல்ல ஹூக்குண்ணே, நல்ல ஹூக்கு. ஆனால் இத்தனைக்கும் கல்லுக்குள்ளே போய் உட்காந்துட்டு பாருக்குள்ளே இந்த கலக்கல் தண்ணியில் பிடிச்சிருக்கோம் முதல் மீன். இவ்வளோ நேரம் உட்காந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். இப்போ தான் ஒரு மீன் அடிச்சிருக்கோம். சரி இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்து காசு பண்ணி வைப்போம். அடுத்து ஏதாவது மீன் ஸ்ட்ரைக் இருக்கா அப்படிங்கிற பார்த்துருவோம். இப்போ ஒரு மீன்கிட்ட கடந்த இவ்வளோ நேரம் போராடணும் நண்பா. 2 பேரும் அத்துட்டு போயிட்டு நண்பா. பாரில் விட்டுட்டு நண்பா. ரைடு சரியான சைஸ் பண்டாரி தான் சார். என்ன போச்சு 2 பேரும் மல்லு கட்டினோம். ஒரு ஆள் ஸ்டிக்கில், ஒரு ஆள் உள்ளே போய் மல்லு கட்டி பார்த்தோம். வெளியே கிளப்ப முடியல. அவன் தான் இழுக்கான தவிர நம்மளால் இழுக்க முடியல. சரி அடுத்து எதாவது கடிக்குதான்னு பார்ப்போம். இல்லைனா கிளம்ப வேண்டிதான் நண்பா. நம்ம கிளம்பிட்டோம். அண்ணன் ரீலையில் எல்லாத்தையும் சுற்றிட்டாங்க. நம்ம பேக் பண்ணியே முடிச்சிட்டேன். அண்ணன் தான் கொஞ்சம் லேட்டு. மீன் அடியே இல்லைன்பா. அந்த ஒரு மீன் அத்துட்டு விட்டோம் பார்த்தீங்களா கடைசியாக. அது வந்துருச்சுன்னா உண்மையிலே ஜாக்பாட். எங்களுக்கு ரொம்ப நேரம் போராடணும். நல்லா இழுத்துச்சு. அதை காட்ட முடியல. 2 பேரும் இறங்கி. ஆமாம் 2 பேரும் உள்ளதான் இழுத்துச்சு வெளியே அந்த அளவுக்கு. 2 பேரும் போராடணும். நான் ராடை கையில் வச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தேன். அண்ணன் தண்ணிக்குள்ளே இறங்கி முயற்சி பண்ணி பார்த்தேன். கையில் சரட்டு இழுக்கு. ரைடை பிடிக்காதீங்கன்னாலும் கேட்கவும் மாட்டிக்காங்க. பிடிச்சும் காப்பாற்ற முடியல பாருங்க. அதான் ஒன்று. சரி இன்னைக்கு பிடிச்ச மீனை காட்டுறேன் பாருங்கள். அதான் அந்த ஒரே ஒரு மீன் தான்பா. நம்ம சின்ன மீன் பிடிச்சி பெரிய மீன் பிடிச்சோம். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். எதையுமே இறை கொண்டு வரல. இதில் கடந்த மட்டி தானே. மட்டிங்கிற இறையை எடுத்து சுப்பி சேதை அதை எடுத்து ஒரு சின்ன மீனை பிடிச்சி இதுக்கு போட்டோம். இதுவும் கடிச்சிது, இன்னொன்றும் கடிச்சிது. அதையும் மிஸ் பண்ணிட்டோம். அது ஒன்று தான் வருத்தம். சரி மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். நான் என்ன ஒன்று வருத்தம்னா இன்றைக்கி காலையிலே வந்துட்டோன்பா. 11 மணிக்கு வந்து இப்போ மணி 5 ஆக போகுது. கிளம்புறோம். சரி பாய். மற்றொரு வீடியோ சந்திப்போம்.